तमिलनाडु में डीएमके के लोग बिहार के मेहनतकश लोगों को प्रताड़ित करते हैं. இந்த பிரிவினையை தூண்டுகின்ற வேலையை பாரதிய ஜனதா தமிழர்களையும் பீகாரிகளையும் எதிரெதிர் துருவங்களாக நிறுத்துவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறதுங்கிறது அவங்க பீகாருக்கு நமக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனை உண்டாக்குவதற்கான ஒரு முயற்சியில ஏற்கனவே ஈடுபட்ட வரலாறு நமக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடிய பீகார் தொழிலாளர்களை அடிச்சாங்க, ஈரோட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சாங்கன்னு ஒரு பொய் பொருளைய பரப்புனாங்கல்ல. எங்க இருந்து பரப்புனா? பீகார்ல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாக்காரன் பதிவிட்டான். அந்த நாட்டு மக்கள்ல பீகார்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த செய்தி பரவுச்சு. உடனே இங்க இருக்கக்கூடிய பீகாரக்காரெல்லாம் திரும்பி வாங்கன்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா? இப்போ வெளிமாநில தொழிலாளர்கள் அந்த நாட்டின் குடிமக்கள், அவங்களுக்கு இந்தியாவில் ஓட்டு போட உரிமை உண்டு இல்ல? கண்டிப்பா உண்டு. அப்ப தமிழ்நாட்டிலேயும் ஓட்டு போட உரிமை இருக்கணும்ல. தமிழர்களாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையானோர் பாரதிய ஜனதாவோ அதனுடைய கூட்டணிக்கோ வாக்களிக்கிறதுக்கு விரும்பலைங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரியும் பொழுது, தமக்கு வாக்களிக்காத தீவிரமா இருக்கக்கூடியவர்களை லிஸ்ட்ல இருந்து டெலீட் பண்றதுக்கும், நார்த்ல இருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய இங்க தற்காலிக பணியாளர்கள் வந்திருக்கக்கூடிய லிஸ்ட்ல சேர்த்து அவர்களை வாக்காளர்களை சேர்த்து தான் ஜெயிச்சதா காட்டுவதற்கான வாய்ப்பு இல்லை. நீங்க எப்படி சொல்ல முடியும்? எலெக்ஷன் கமிஷன் உங்க வீட்டுல உங்களுடைய தாயாரோ உங்களுடைய இணையரோ வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிட்டு என்ன காரணம் சொல்லி நீக்கி இருக்காங்கன்னா இறந்துட்டாங்கன்னு நீக்கிறாங்கன்னு சொன்னா இது நீங்க எப்படி எடுத்துக்குவீங்க? இதையே நம்முடைய பிரதமர் அவர்கள் வீட்டுல சொல்லுவாங்களா? அமித்ஷா அவர்களுடைய தாயார் உயிரோடு இருக்கும்போது இறந்து போயிட்டாருன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்லிடுவீங்களா? ஏன் நான் பீகாரை நான் கோடிட்டு காட்டுறேன்னு சொல்லி சொன்னா அதே போன்ற முறைகேடுகள் இங்க நடக்காதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குது? பீகார் மாநிலத்துல பாரதிய ஜனதா தலைமை அலுவலக லெட்டர் பேட்ல 78,384 இஸ்லாமியர்களை ஒரு குறிப்பிட்ட தொகுதியில, தாகா தொகுதியில நீக்கப்படணும்னு எழுதி கொடுத்துருக்கீங்களே. இவர்களே அடிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இவர்களே மேனிபுலேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எங்கெல்லாம் சிறுபான்மையினர் இவருக்கு வாக்களிக்க மாட்டாங்களோ அவங்களெல்லாம் டெலீட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த பூத்துகள்ல இவருக்கு வாக்குகள் வராததோ டெலீட் பண்ணுவாங்க. எந்தெந்த ஏரியால தற்காலிக பணியாளர்கள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் வாக்காளராக சேர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வித்தியாசம் நமக்கு 1%. இட் ஹேஸ் டு டேக் 2-3 டைம்ஸ். ஒரே டைம்ல நீங்க கன்க்ளூட் பண்ணக்கூடாது. phase 1, phase 2, phase 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். லாங்கர் டியூரேஷன் இருக்கணும். அப்படியெல்லாம் வச்சு பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த நீங்க ஏன் குறுகிய காலகட்டத்துக்குள்ள தேர்தலுக்கு ஜஸ்ட் பிஃபோர் நீங்க இதை ஏன் பண்றீங்க? ஏன் இந்த அவசரத்தை காட்டுறீங்க? ஏன் வாய்ப்புகள் அதிகம் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க? அப்படிங்கிறதுக்கான பதில் இது வரைக்கும் அவங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்து நாம் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் தோழர் ராஜா தமிழ்மாறன், திமுக செய்தி தொடர்பாளர். தோழர் வணக்கம். 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 2026 தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு அந்த தேர்தலில் தோல்வி அடைந்து விடுவோம் என்கிற பயத்தின் காரணமாக, பீதியின் காரணமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2.0 அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுகிற அதனால தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இல்லைன்னா அவர் எதிர்ப்பு தர இது கண்டிப்பாக ஃபேக் ஓட்டர்ஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு சுத்தமாக பண்ணிட்டு எலெக்ஷனில் நம்பிக்கையை கொண்டு வருவதற்காக நடத்தப்படுகிற ஒரு ப்ராசஸ், ரெகுலரான ப்ராசஸ். இதுக்கு ஏன் இவங்க பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அதிமுக தரப்பு சொல்லுது. நீங்கள் என்ன கருதுறீங்க? அதிமுக தரப்புனா யாரை சொல்றீங்க? எடப்பாடி பழனிசாமி தரப்பு. அவர் சொல்றதை சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாரதிய ஜனதா என்ன சொல்லுதோ அதை என்டார்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல தான் அவர் இருக்காரு. அப்போ பாரதிய ஜனதா சொல்லுதுன்னே சொல்லிடுங்களா நேரா? ஏன்னா அவர்னால மாற்றி பேச முடியுமா? அவர் தன்னோட கருத்துக்களை பதிவிட முடியுமா? அவர்னாலையும் முடியாது, அன்புமணி ராமதாஸ்னாலையும் முடியாது, இனி வருங்காலத்தில் விஜய்னாலையும் முடியாதுங்கிற நிலை தானே இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அவர்களுடைய கருத்துக்களை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். அவர்கள் பாரதிய ஜனதா என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே ஆமாம், எது கேட்டாலும் எஸ் சார், அதைத்தான் அவங்க சொல்ல முடியும். நம்ம ஊர் செய்திகளை, லோக்கலான செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்க விரும்பினா வே2 நியூஸ் ஆப், அது உங்களுக்கான ஒரு வழி. கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, அதை நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க வாசிக்கலாம். ஆனா அதுல எஸ் சார் அவ்வளவுதான் அவங்க சொல்ல முடியும். அவ்வளவுதான் அவங்க முடியும். இதுல எங்க டீவியேஷன்ஸ் இருக்கு, எங்க வயலேஷன்ஸ் இருக்கு, எங்க தவறுகள் இருக்குங்கிறத கடந்த பீகார்ல இவங்க அந்த எஸ்ஐஆர் பண்ணாங்க இல்லையா, அதுல இருக்கக்கூடிய தவறுகளை, முறைகேடுகளை பட்டியலிட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு கேள்வி கேட்டிருந்தாங்க காங்கிரஸ் கட்சியில இருந்து. ஏன்னா அந்த ஸ்டேட்ல நடக்கும் பொழுது காங்கிரஸும் தேஜஸ்வியும் சேர்ந்துதான் அந்த கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதற்கான பதில்கள் வரவே இல்லை. இன்ஃபேக்ட் சொல்லணும்னு சொன்னா இவங்க கேட்டதுக்கு எந்த பதிலுமே கொடுக்காம அவர் விருப்பத்துக்கு என்ன வேணுமோ அதை மட்டுமே இசிஐ சீஃப்
சொல்லிட்டு தியானேஷ்குமார் சார் சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. கயா மாவட்டத்தில் உள்ள நிதானி கிராமத்துல ஒரே வீட்டுல 947 வாக்காளர்கள் இருப்பதாக எஸ்ஐஆர் நடந்த பிறகு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒற்றுமையோடு ஒரே வீட்டில் ஒரே வீட்டில் 947 பேர். பீகார் வரைவு வாக்காளர் பட்டியல் ஆய்வு செஞ்சு பார்த்தா 2243 வீடுகள்ல 100 பேருக்கு மேல் வாழ்வதாக, ஒரு வீட்டுக்கு 100 பேர் வீதம் குறைந்தபட்சம் வாழ்வதாக எஸ்ஐஆர் செய்யப்பட்ட பிறகு இந்த டிராஃப்ட் ரோல ஆய்வு பண்ணா தெரியுது. டிராஃப்ட் லிஸ்ட்ல அவங்க இதை ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படி ஒரே வீட்டுல 100 பேர் இருக்க முடியும்? எஸ்ஐஆர்னா நீங்க கிளீனிங் ப்ராசஸ்னு சொல்றீங்க. அப்ப ஒரே வீட்டுல எப்படி 100 பேர் இருக்க முடியும்? இது நடைமுறையில சாத்தியமே இல்லை. 22 லட்சம் பேர் இறந்து போய்விட்டதாக ஒரு அறிக்கை அதுல தெளிவா இருக்கு, நீக்கப்பட்ட பட்டியல்ல. அதுல ஒரு சிலரை ராகுல் காந்தி அவர்கள் அதுல ஒரு குறிப்பிட்ட 7 பேரை கூட்டிக்கிட்டு வந்து இவர்கள் எல்லாம் இறந்து போனவர்கள் என்று அறிவிக்கப்பட்டவர்கள் எலெக்ஷன் கமிஷனால இதா பாத்துக்குங்க அப்படின்னு காட்டிட்டு அவங்க கூட உட்காந்து டீ சாப்பிட்டார். இல்லை, அவங்க உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு. அப்ப அந்த 22 லட்சம் பேர்ல எவ்வளவு பேர் உயிரோடு இருக்கிறார்கள்ங்கிறது நமக்கு தெரியல. அப்ப இது ஒரு பெரிய தவறு, குற்றம் இல்லையா? ஆக்சுவலா நீங்க உங்க வீட்டிலேயே எடுத்துக்கோங்களேன். நீங்க இருக்கீங்க, எலெக்ஷன் கமிஷன் உங்க வீட்டுல உங்களுடைய தாயாரோ உங்களுடைய இணையரோ வாக்காளர் பட்டியல்ல இருந்து நீக்கிட்டு என்ன காரணம் சொல்லி நீக்கி இருக்காங்கன்னா இறந்துட்டாங்கன்னு நீக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா இது நீங்க எப்படி எடுத்துக்குவீங்க? இது சென்டிமெண்டா ஒரு ஃபேமிலியில ஒரு மனதளவுல கிளரிக்கல் எரர்னு சொல்றாங்க. கிளரிக்கல் எரரை இறப்புக்கு நீங்க சொல்ல முடியுமா? இதையே வந்து நம்முடைய பிரதமர் அவர்கள் வீட்டுல சொல்லுவாங்களா? இதே இருக்கக்கூடிய அமைச்சர் நமக்குடைய நீங்க அமித்ஷா அவர்களுடைய தாயார் உயிரோடு இருக்கும்போது இறந்து போயிட்டாருன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன்ல சொல்லிடுவீங்களா? அவரும் நம்மள மாதிரி ஒரு பிரஜை தானே சார். அப்ப அவர்களுக்கெல்லாம் முறையாக வேலை பார்க்கின்ற இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆனா இந்த விஷயங்கள்ல எதுக்கு இந்த டீவியேஷன் எடுத்திருக்கு? எஸ்ஐஆருங்கிறது முழுக்க முழுக்க ஒரு பித்தலாட்டமா தான் வந்து நடந்துகிட்டு இருந்திருக்குங்கிறது பீகார்ல நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லை, இன்னும் 2 நிகழ்வை நான் உங்களுக்கு பதிவிட்டு விரும்புறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் நான் பீகாரை நான் கோடிட்டு காட்டுறேன்னு சொல்லி சொன்னா அதே போன்ற முறைகேடுகள் இங்க நடக்காதுங்கிறது என்ன உத்தரவாதம் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குது. 2வது, இதனுடைய விளக்கங்களை எதுவுமே இன்னும் கிளாரிட்டியா எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கவே இல்லை. இது சீர்திருத்தம் செய்யப்படவும் இல்லை. இருக்கிற வாக்கள் அப்படியே 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கின பிறகு மேலும் ஒரு 3 லட்சம் பேரை நீக்கின பிறகு 68.66 லட்சம் பேரை நீக்கினதா பதிவுகளை வச்சுக்கிட்டு அப்படியே தான் தேர்தலுக்கு போயிருக்காங்க. இது எந்த விதத்துல முறை? நீங்க சரி பண்ணி இருக்கணும். இல்ல ஒரு 3 மாசம் டைம் எடுத்து 6 மாசம் டைம் எடுத்து இதெல்லாம் ரிவைஸ் பண்ண பிறகுதான் தேர்தல் நடத்தணுங்கிறது தானே முறையா இருக்க முடியும். செத்து போனவங்களை நீங்க இருக்கிறவங்களா காட்டுறீங்க, இருக்கிறவங்கள நீங்க செத்து போயிட்டதா காட்டுறீங்க. ஒரே குறிப்பிட்ட ஊர்கள்ல கிட்டத்தட்ட 80,000 இஸ்லாமியர்கள் வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்களே, அது எப்படி சாத்தியமாச்சு? அது மட்டும் இல்ல, பீகார் மாநிலத்தில் பாரதிய ஜனதா தலைமை அலுவலக லெட்டர் பேட்ல 78,384 இஸ்லாமியர்களை ஒரு குறிப்பிட்ட தொகுதியில, தாகா தொகுதியில நீக்கப்படணும்னு எழுதி கொடுத்திருக்கீங்களே. ஒரே தொகுதியில 78,384 பேரை நீக்குவதற்கு கோரிக்கை வச்சிருக்கீங்களே. சட்டப்படியே எலெக்ஷன் கமிஷன் ப்ரொசீஜர் பொறுத்தளவுக்கு அதில் ஒரு ப்ரொசீஜர், 1 ஆஃப் தி ப்ரொசீஜர். இப்போ நான் வந்து நீங்கள் ஊருக்கு போயிருக்கீங்க, இந்த தொகுதியில் வாழலை அல்லது வேற ஏதோ காரணம், ஹீஸ் நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு சொன்னால் நான் அவங்கள தாக்கல் செய்யணும் தனிப்பட்ட முறையில். ஒரு பார்ட்டி அதுவே பொறுப்பெடுத்து இத்தனாயிரம் பேர் 78,000 சொச்சம் பேருங்கிறீங்க, இத்தனை பேரை நீக்கணும் அப்படின்னு ஒரு கட்சி சொல்லுது அப்படின்னு சொன்னால் அவங்க இதை வந்து ஒரு பார்ட்டிக்கு டேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்ட்டி வந்து 78,000 பேர் வந்து நீங்கள் நீக்குங்க அப்படின்னு பார்ட்டியோட டேட்டா கொடுங்க. ரொம்ப வெரி சிம்பிள். எலெக்ஷன் கமிஷன் இஸ் ஃபங்க்ஷனிங் as ஒன் ஆஃப் த விங்ஸ் ஆஃப் பிஜேபி. அவ்வளோதான். வெளிநாட்டிலிருந்து ஒரு வேளை வாக்காளர்கள் வந்து மைக்ரேட் ஆகி வந்தவங்க, அவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்து அவர்கள் ஒருவேளை இந்திய தேர்தலை தீர்மானிப்பவர்களாக மாறிவிட்டால் அது வந்து நம்ம தேர்தலே வந்து பெரிய முறைகேடாயிடுமே. அந்நிய நாட்டு குடிமகன் எப்படி வாக்கு செலுத்துவது? இதுல குஸ்பேட்டி அப்படின்னு சொன்னாங்க. இது 2003 வந்து இந்த எஸ்ஐஆர் ரிவிஷன் ஏற்கனவே நடந்தப்ப அப்ப இருந்த ப்ரொவிஷன்ஸும் நம்ம கான்ஸ்டியூஷன் படி என்ன எஸ்ஐஆருக்கு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்குங்கிற டீட்டெயிலை வந்து கேட்குறாங்க. கேட்டதை
இசிஐ ப்ரொடியூஸ் பண்ணவே கிடையாது. இப்ப இந்த பீகார் எலெக்ஷன் அப்போ பீகாருக்கான டிக்ளரேஷன் எஸ்ஐஆர் நடந்த பிறகு கூட அவங்க ப்ரொடியூஸ் பண்ணல. ப்ரொடியூஸ் பண்ணாம கடைசி அதை யார் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு சொன்னா அந்த எஸ்ஐஆருடைய வழிகாட்டு நெறிமுறைகளை எலெக்ஷன் கமிஷன் வெளியிடவே கிடையாது. கடைசியா பிரசாந்த் பூஷன் சார் தான் அந்த 2003 காப்பியை ப்ரொடியூஸ் பண்றாரு. இதையும் அதையும் ஒப்பிட்டு பார்த்தா அவ்வளவு அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. நீங்க இதை எப்படி நீங்க அமெண்ட் பண்ணீங்க? என்ன ப்ரொவிஷன்ல நீங்க பண்ணீங்க? கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டா, இல்ல ஆக்ட் அமெண்ட்மெண்ட்டா, இல்ல பில்லில் நீங்க அமெண்ட் பண்ணுமா? இது என்ன பேசிஸ்ல நீங்க இதை எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரியலையே. அதனாலதான் அவங்க அதை ப்ரொடியூஸ் பண்ணவே கிடையாது. கொடுத்ததுக்கு அப்புறம் இதை என்ன பேசிஸ்ல அமெண்ட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் இல்லை. கடைசியா இது சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவுதான். முன்கூட்டியே சந்தேகப்படுகிறது திமுகவுக்கு வேற ஏதோ அஜெண்டா இருக்குது. அது ஒரு இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி தேர்தலை முன் வச்சு வேற பக்கம் கவனத்தை திசை திருப்புகிறது. அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை. ஏன் நான் இந்த ஃபேக்ட்ஸ் நான் சொன்ன பிறகு நீங்க அதை புரிஞ்சுக்குவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரிப்பரேஷன் டைம் கொடுக்குறாங்க, என்யூமரேஷன் பீரியட்னு சொல்றாங்க. 4/11/2025 ஆரம்பிச்சு 4/12/2025 முடிச்சிடணும்னு சொல்றாங்க இந்த என்யூமரேஷன் ப்ராசஸ். இன்யூமரேஷன் ரைட்டுங்களா? ஒரே மாசத்துல 30 நாள்ல ஒரு பூத்துக்கு 1200 பேர் ஆவரேஜ்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எலெக்ஷன் கமிஷனோட நார்ம்ஸ் அதுதான். ஒரு பூத்துக்கு ஒரு பிஎல்ஓ. சரிங்களா? அப்ப 1200 வாக்குகளை 30 நாட்களுக்குள்ள இந்த ஃபார்ம்ஸை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து திரும்ப அதை வாங்கி இவங்க என்ட்ரி போட்டுறணும். அப்ப ஆவரேஜா ஒரு நாளைக்கு 40 பேர்த்த அவங்க சந்திச்சாகணும். நீங்க ஒரு வீட்டுக்கு போங்க, கிராமங்களுக்கு போங்க. ஒரு வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? 1/2 கிலோமீட்டர்ல வீடு இருக்கு, 3/4 கிலோமீட்டர்ல வீடு இருக்கு. தோட்டங்கள்ல உண்டா இல்லையா? நீங்க சிட்டில நீங்க ஒரு வீட்டுக்கு பக்கமா நீங்க போயிடுவீங்க. அதுல சிட்டில என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்றேன். பகல் நேரத்துல 90% வேலைக்கு போயிடுவாங்க. நீங்க எப்ப கொண்டு போய் நீங்க ஃபார்மை கொடுக்க போறீங்க? அந்த ஃபார்மை நீங்க வீட்டுல இல்லைன்னா நீங்க சொருவிட்டு வந்துடணுமா? ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த ஃபார்மை திரும்ப எடுத்து அந்த 40 ஃபார்மை இவங்க என்ட்ரி போடணும். ஒரு 3 தடவை போகணுமா? எப்படி சார் போக முடியும்? ஒரு ஆபீசர், ஒரு ஆசிரியர், அது ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவங்க. நம்மகிட்ட இருக்கிற பூத்துகள் மொத்தம் 68,000 பூத்துகள். அப்ப 68,000 ஆசிரியர்கள் ஒரு மாசத்துக்கு நீங்க இந்த ப்ராசஸ்ல நீங்க பிக்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னா ஏற்கனவே இருக்கிற பள்ளிக்கல்வித்துறை 3,12,000 ஆசிரியர்கள் இருக்கிற இடத்துல 68,000 பேர் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த பள்ளிக்கூடங்களை கல்வி சொல்லி தருகின்ற பணியை யார் செய்ய போறா? இதற்கான விடை எங்க இருக்கு? 1. 2வது, ஒரு நாளைக்கு 40 என்ட்ரின்னு வச்சுக்கிட்டா 68,000 பூத்துக்கு நீங்க இவ்வளவு என்ட்ரி போடணும்னு சொன்னா முதல்ல எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்ல அத்தனை போர்ட்டல்ஸ் அவைலபிலிட்டி இருக்கா? கிடையாது. அப்லோட் பண்ண முடியும். அட் அ டைம் நீங்க அப்லோட் பண்ண முடியாது. நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்றதுக்கு அவ்வளவு போர்ட்டல் இருக்கா? 30 நாட்களுக்குள்ள செய்வதற்கு சாத்தியம் ஆகுமா? ரொம்ப கிளியரா அவங்க டிஃபைன் பண்றாங்க. நீங்க இந்த ரூலை பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொல்றது draft electoral roll shall consist of names of all the existing electors who have submitted their duly filled enumeration form to the BLO during the H2H enumeration period or which have been received online and verified by BLO. Names of other electors from whom enumeration forms are not received will not be included in the draft roll. இந்த ஃபார்ம்கள் திரும்ப பெறப்படாவிட்டால், இங்க இவங்க ஸ்கேன் பண்ணி அனுப்பப்படாவிட்டால் அவர்கள் லிஸ்ட்ல இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு விதி. நான் புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த காம்ப்ளிகேஷனுக்காக நீங்க ஒரு பிஎல்ஓ 40 பேரை பார்க்கணும் ஒரு நாளைக்கு. போயிட்டு நீங்க ஒருத்தர் வீட்டில் நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், ஃபார்ம் கொடுக்குறேன். ஃபார்ம் நீங்க கொடுக்கறதுக்கு இல்லை, அவன் ஃபார்ம் வீட்டில் சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க எனக்கு திரும்ப எத்தனை நாளாக கொடுக்கணும்? அது அந்த 30 days ஸ்பேன் தான். எப்போ வேணாலும் கொடுக்கலாம். நான் உங்க வீட்டில் சொல்லிட்டு வந்து 30 நாள்ல நீங்க என்கிட்ட கொடுக்கணும். இந்த ப்ராசஸ் சிம்பிளா தானே தெரியுது. நான் வர்றேன், நீங்க ஒரு நாளைக்கு நீங்க 40 பேர்த்த சந்திக்கிறீங்க. ஆவரேஜா ஒரு 15 வீடுகள்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபார்ம்ல விடுபட்ட ஃபார்ம் நீங்க எப்ப போய் வாங்க போறீங்க? அடுத்த நாள் நீங்க அடுத்த 40 வீட்டுக்கு போயிடுவீங்க. 3வது நாள் அடுத்த 40 வீட்டுக்கு போயிடுவீங்க. எப்படி நீங்க 3 தடவை போக முடியும்? அப்படின்னா கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொன்னா 120 பேரை ஒரு நாளைக்கு சந்திக்கிற சூழல் வரும் இல்லையா? கொடுக்கறது திரும்ப கலெக்ஷன் 3 தடவை போக சொல்றீங்க. அப்ப 40 பேர்கிட்ட ஃபார்ம் வாங்கணும். எல்லாரும் இருப்பாங்களான்னு கட்டாயம் கிடையாது. வேலைக்கு போயிருக்கிறவங்க இருப்பாங்க, காலையில கூலி வேலைக்கு போனவங்க இருப்பாங்க. அதன் மீது முக்கியத்துவம் தெரியாம கூட அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
அப்ப இந்த ப்ராசஸை 30 டேஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்றதுங்கிறது நடைமுறைக்கே சாத்தியமில்லாத ஒரு விஷயத்த இவங்க இம்ப்ளிமெண்ட் ட்ரை பண்றாங்க. நான் தான் கேட்டேன் அடுத்த கேள்வி, அவங்ககிட்ட அவ்வளவு முதல்ல போர்ட்டல் இருக்கான்னு கேட்கறேன் அப்லோட் பண்றதுக்கு. அட் அ டைம் சாயந்தரம் ஒரு உதாரணத்துக்கு காலையில போட்டு வந்துட்டாங்க, சாயந்தரம் வாங்கிட்டாங்க. 40 ஃபார்ம்ஸ் ரெடியா இருக்குன்னு ஒரு உதாரணத்துக்கு இந்த வேர்ஸ்ட் கேஸ் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 40 × 68,000 ஒரு நைட்ல என்ட்ரி போட்ட முடியுமா? ஒன்று சர்வர் தாங்கணும், போர்ட்டல்ஸ் வேணுமே உங்களுக்கு. அத்தனை போர்ட் ஓப்பன்ல இருக்குமான்னு நான் கேட்கிறேன். நீங்க 68,000 போர்ட்டாவது வச்சிருக்கணுமே. அப்ப நீங்க 40னா ஒரு என்ட்ரி போட்டு நீங்க வந்து ஃபில் பண்ணி நீங்க ஏத்தணும்னா ஒரு 3 நிமிஷம் ஆகுதுன்னா அந்த 3 நிமிஷத்துக்கு கணக்குன்னா 3 நிமிஷம் முன்னாங்க 12 என்ன 2 மணி நேரம் உட்காந்து என்ட்ரி போடுவாங்களா அந்த டீச்சரு? அது வந்து அக்யூரேட்டா 3 மணி நேரத்துல அது அப்லோட் ஆனால் போர்ட் ஓப்பன் ஆக இருந்தால் அப்ப நீ இது எப்படி சாத்தியமாகும்? அப்ப அதுக்கு அடுத்த கொஸ்டின் நீங்க வச்சுக்கோங்களேன். அதாவது இஸ் ஆல் என்ன சொல்றது, ரொம்ப ஒரு 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 மோசமான ஒரு அணுகுமுறை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். இதை கொடுத்த பிறகு 4/12 சப்மிட் பண்ண பிறகு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் போலிங் ஸ்டேஷன்ஸ் அண்ட் ரேஷனலைசேஷன் நடந்துருமா? எப்படின்னா 1200க்கு மேல ஏதாவது ஒரு சில இடங்கள்ல வருதுன்னா அந்த போலை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு ஒரே நாள் போதுங்கிறாங்க. சார் நீங்க திரும்ப வெரிஃபை பண்ண வேண்டாம், அதெல்லாம் அது ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் தெரியாமலே நீங்க ரேஷனலைஸ் பண்ணிடுவீங்களா? நீங்க பூத்தை பிரிச்சுருவீங்களா? ஒரே நாள்ல செஞ்சிருவீங்களா? 68,000 பூத்துகள் நீங்க சொல்லக்கூடிய நிலையில இருக்குதுன்னா இன்னும் 1000 பூத்துகள் சேர்த்து வருதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த 1000 உடனே நீங்க ஐடென்டிஃபை பண்ணி போட்டுருவீங்களா? அடுத்தது அப்டேஷன் ஆஃப் கண்ட்ரோல் டேபிள் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிராஃப்ட் ரோல். 3 நாட்கள் டைம் எடுத்துக்கிறாங்க டிராஃப்ட் ரோல் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. டிராஃப்ட் ரோல் ப்ரிப்பேர் பண்ணோம்னாவே மினிமம் ஆத்தென்டிகேஷன் அவங்க செக் பண்ணணும். இது எவ்வளவு அத்தாரிட்டிஸ் வந்து செக் பண்ண போறாங்க? ஒரு கமிஷனர் இருக்காரு, அவர் தான் வந்து சிஓக்கு மேல ஒருத்தர் செக் பண்ணணும். 10 பிஎல்ஓக்கு ஒருத்தர் இன்சார்ஜ் இருக்காங்க. அவருக்கு மேல வந்து டெலிஷன் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ்க்கெல்லாம் வந்து இதை அப்லோட் பண்றது கமிஷனர் இருக்காங்க. சேலம் மாநகராட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஏசி மேடம் இருப்பாங்க, ஏசிக்கு பிறகு கமிஷனர் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த மாநகராட்சினா கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 லட்சம் பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத்தனைக்கு அந்த கமிஷனர் எப்படிங்க வெரிஃபை பண்ணி அதுக்குள்ள அவரு செட்டரேட் பண்ண முடியும்? அதை டிராஃப்ட் கொடுக்கறதுக்கே நான் கேட்குறேன். இது வந்து கேட்கறதுக்கு மக்களுக்கு, ஆடியன்ஸுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேப்பர் ஃபார்ம் கொடுக்க போறாங்க, ஃபில் பண்ணி கொடுக்க போறோம், அப்புறம் அவங்க சரி பார்த்து சொல்ல போறாங்க. இப்படி ஒன்று இருக்குது இல்லை, அந்த ப்ராசஸ் இல்லை, டெக்னிக்கலாக என்னென்ன இஷ்யூ அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, இல்ல இது செய்ய முடியாது. செய்யறதுக்கு என்ன நடைமுறை சிக்கல் இருக்குங்கிறத நான் சொல்றேன். இதெல்லாம் எப்படி செய்யலாங்கிறதுக்கு நான் சொல்றேன். இந்த 1 மாசத்துல நடைமுறைக்கு சாத்தியப்படாது. இட் வில் டேக் மினிமம் a period of 6 months span. ஏன் 5-6 மாசம் கொடுக்கணும்? ஏங்க இந்த ப்ராசஸ்க்கு ஒரு ஆசிரியர் நீங்க எடுத்து செய்யற ஆசிரியரை கேட்டீங்கன்னா, ஃபீல்டுல இருக்கிறவங்களை கேட்டீங்கன்னா தாங்க அது கஷ்டம் என்னன்னு தெரியும். இல்லைங்க, அதான் நான் வந்து இதுல முக்கியமான விஷயம், 5-6 மாசம் எடுத்து ஒவ்வொரு வாக்காளருடைய தகவல்களையும் போய் சரிபார்த்து அவ்வளவு டெடிகேட்டடா இதை சரிபார்க்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ்? அடிப்படை ஒரு மனிதனுடைய சிட்டிசன்ஷிப்புக்கு அடுத்து இருக்கிற மிகப்பெரிய உரிமையை வந்து வாக்களிக்கிறதாங்க. உங்களை யார் ஆள போகிறார்கள் அப்படிங்கிறத முடிவு பண்றதே இந்த வாக்குரிமை தான். இது எவ்வளவு ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷனா இருக்க வேண்டிய விஷயம். அதுல விளையாடுறாங்கிறதா வேதனையா இருக்கு. அப்ப இவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ப்ரீ டிட்டர்மைன்டு செட்டப் இருக்கும். பீகார் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணாங்கன்னா இவங்களுக்கு தேவையான டெலிஷன்ஸை ப்ரீபேடா வச்சிருப்பாங்க. இன்னொரு பியூட்டி பார்த்துக்கோங்க, அதர் தேன் பிஎல்ஓஸ் ஹூ ஆர் ஆத்தரைஸ்ட் டு மேக் என்ட்ரிஸ், அந்த டீட்டெயில் கிடையவே கிடையாது. அங்க ஒரு யூடியூபர் உட்காந்து போட்டிருக்கான், டெலிஷன் பண்ணியிருக்கான். சரிங்களா? அப்ப இது அல்லாம வெளி மாநிலங்கள்ல இருந்து நீங்க என்ட்ரி போடலாங்கிற ப்ரொவிஷனை நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க இதுல. அப்ப நீங்க தமிழ்நாட்டில் நடக்கிற எஸ்ஐஆருக்கு வெளி மாநிலங்கள்ல இருந்து நீங்க என்ட்ரி போட முடியுங்கிறது தெளிவாகுதா? அப்ப இந்த புள்ளிக்கு வந்திருக்கிறீங்க. மற்றது எல்லாமே டெக்னிக்கல் விவரம். இப்போ நான் சொன்னதுக்கு நீங்க சொன்னீங்க வாக்குரிமை என்பது மிக மிக முக்கியமானது. இப்போ நான் வந்து தமிழ்நாட்டில இருந்து வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்க்குறேன்னு வச்சுப்போமே, பாம்பேல வேலை பார்க்குறேன், கேரளாவில் வேலை பார்க்குறேன், ஹைதராபாத்தில், கர்நாடகாவில் வேலை பார்க்குறேன். ஐ ஷுட் ஹேவ் அன் ஆப்ஷன், ரைட்டா? இதில் வெளி மாநிலத்தில் வேலை பார்க்கறதுனாலே நான் வந்து எனக்கு அந்த என்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் தற்காலிக பணியாளராக தான் வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் ஊரில் தான் உங்களுக்கு வாக்குரிமை இருக்கும், ரைட்டா? இப்போ நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து வேலைக்கு பாம்பேக்கு போயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பொதுவாகவே வந்து தேர்தல் நடக்கும்போது நிறைய பேரை பார்த்துருக்கோம், ஊருக்கு வந்து ஓட்டு போட்டுட்டு திரும்ப ஊருக்கு விட்டு திரும்ப போவாங்க. தான் சொந்த ஊரில், தான் குடும்பம் இருக்கிற ஊரில், தான் சொந்த பந்தம் இருக்கிற ஊரில் யார் ஆளணுங்கிற முடிவு எடுக்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு உரிமையா நான் வந்து பார்க்குறேன். ஆனால் பாம்பேல போய் நான் வேலை பார்க்கும் பொழுது அங்கே நான் போய் இருக்கிறது வெறும் வேலைக்கு. அங்கே இன்னாரதான் என்ன ஆளணும்னு முடிவு எடுக்கிறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நீங்க எப்படி அதுல முடிவு பண்ண முடியும்? நீங்க எப்படி அங்க வாக்காளர் ஆக முடியும்? தேசிய அரசியலுக்கு நீங்க
இந்திய ஒன்றியத்தினுடைய தேர்வுக்கு நீங்க அந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு, இந்த நாட்டை யார் ஆளணும்னு. ஆனா ஒரு மாநிலத்தை ஆளுவதற்கு வேலைக்கு மட்டுமே போயிருக்கக்கூடிய நீங்க எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? உங்க குடும்பம் அங்க இல்ல, நீங்க தற்காலிக பணியாளராக தான் அங்க போயிருக்கீங்க, சொந்த பந்தம் பூரா அங்க இல்ல, எப்படி நீங்க வாக்காளர் ஆக முடியும்? புதிய ப்ரொசீஜர் இருக்குல்ல, அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டா நான் இந்த பூத்லேருந்து நான் வந்து டெலீட் பண்ணிட்டு நான் இன்னொரு இடத்துக்கு மாறிட்டேன் அப்படின்னு கொடுத்துக்கலாம் தானே? இல்லையா, அது அவங்க தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லையே. இப்ப வேற யாராவது கொடுக்க, இப்பதான் 78,000 பேருக்கு பிஜேபி பார்ட்டி ஆஃபீஸ்லேயே கொடுக்குறாங்களே. அப்ப இந்த சஸ்பெக்டட் ஃபேக்ட் என்னன்னா, இவர்களே மேனிபுலேட் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இவர்களே அடிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இவர்களே மேனிபுலேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எங்கெல்லாம் சிறுபான்மையினர் இவருக்கு வாக்களிக்க மாட்டாங்களோ அவங்களெல்லாம் டெலீட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த பூத்துகள்ல இவருக்கு வாக்குகள் வராததோ டெலீட் பண்ணுவாங்க. எந்தெந்த ஏரியால தற்காலிக பணியாளர்கள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் வாக்காளராக சேர்த்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. வித்தியாசம் நமக்கு 1%. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை இணைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இங்க இருப்பவங்க டெலீட் செய்ய வாய்ப்பு இருக்குது. டெலீட் செய்யப்பட்டவர்கள் திரும்ப எலெக்ஷன் கமிஷன்ல முறையிடலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. எப்ப தெரியுமா இவங்க ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் ரிலீஸே பண்றாங்க? 7/2/2026 7th February. அது டிசம்பர் முடிஞ்சு இப்போ ஜனவரினா ஒரு மாசத்துல கொஞ்சம் முன்னாடி இல்ல 7th February. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ் செக்கிங்க்கு வந்து 3/2 வரைக்கும் டைம் எடுத்துக்கிறாங்களாம். அந்த நோட்டீஸ் ஃபேஸ்ல இஷ்யூவன்ஸ், ஹியரிங், வெரிஃபிகேஷன், டெசிஷன் ஆன் என்யூமரேஷன் ஃபார்ம்ஸ் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் டு பி டன் கன்கரண்ட்லி பை EROs 9/12 இருந்து 31/1 பண்றாங்களாம். சரிங்களா? இப்போ நீங்க ஒரு ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு மாசம் டைம், 9/12 இருந்து 31/1 வரைக்கும் கொடுக்குறாங்க. சரிங்களா? அவங்க கொடுத்த பிறகு நீங்க ஃபைனலா வந்து 7/2 ரிலீஸ் பண்றான். இதுல நிறைய டெலிஷன்ஸ் ஆயிடுச்சு. 9/12 கொடுத்து ஜனவரி எப்போ? ஜனவரி 31 தானே? 31 2 மாசம் 40. அதுல நீங்க கவர்மெண்ட் ஹாலிடேவே உங்களுக்கு வந்து நியூ இயர், கிறிஸ்மஸ், நமக்கு இந்த பொங்கல் இதெல்லாம் சேர்த்துனீங்கன்னா ஒரு 15 நாள் போயிடும். ஏன்னா கிறிஸ்மஸ், நியூ இயர் மேஜர் ஈவெண்ட்ஸ், பொங்கல் 4 நாள் போயிடும், 12 நாள் போயிடும். லிட்டரலா பாத்தீங்கன்னா ஒரு 30 days தான் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். நீங்க அது அந்த ஆசிரியர்கள் திரும்ப வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இதெல்லாம் இருக்குல்ல. அப்ப ஆனா எலக்ட்ரல் இது எல்லாமே நடக்கட்டுங்க. நீங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், இந்த இன்க்ளூஷனுக்கு வந்து இந்த பர்டிகுலர் பீரியட்ல அவங்க கொடுத்துட்றாங்க, நமக்கு அது தெரியல. 7/2 வரும் பொழுது பார்த்தா இவ்வளவு டெலிஷன்ஸ் இருக்கு, இவ்வளவு புது அடிஷன்ஸ் இருக்கு. அப்ப நான் யாருக்கிட்ட போய் முறையிடுவேன்? எலெக்ஷன் கமிஷன் ஏற்கனவே பண்ணின அயோக்கியத்தனத்துக்கு இன்னும் பதில் சொல்லல, முறைகேடுகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லல. அதுக்கடுத்து நான் யாருக்கிட்ட போவேன்? கோர்ட்டுக்கு போவீங்க. கோர்ட்ல ஏற்கனவே கேஸ் பெண்டிங் இருக்கு, பீகார் சம்பந்தப்பட்ட இந்த வழக்குல. அந்த கோர்ட்லயே அந்த கேஸோட சேர்த்து இந்த கேஸா வச்சுக்கிட்டாங்கன்னா அப்ப இந்த டெலிஷன்ஸ் அப்படியே நின்று போயிடும்ல. அந்த எலெக்ஷன் என்ன பேசிஸ்ல நம்ம கண்டெஸ்ட் பண்ற மாதிரி ஆகும், அவன் டெலீட் பண்ணனதை ஒத்துக்கிற மாதிரி ஆகும், அவன் இன்க்ளூட் பண்ணனதையும் ஏத்துக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்துருமா வராதா? இதுல டிலீட் பண்றத ஒருவேளை டிலீட் ஆச்சுன்னு வச்சுப்போமே, டிலீட் ஆனவர்களை வைத்து கொண்டு இந்த தேர்தலை சந்திப்பது அப்படின்னா ஒருவேளை அவங்களுக்கு பயம், திமுக ஆதரவாளர்கள் அல்லது இந்த கூட்டணி ஆதரவாளர்கள் அவங்கள குறி வச்சு ஒரு SIR ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிஜேபி அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க, அவங்க தேர்தல் சந்திக்க போறாங்க. அப்ப இதுக்காக திமுக ஆதரவாளர்களுக்கு அல்லது திமுக ஆதரவு சக்திகள், வாக்காளர்கள் அவங்கள குறி வச்சு இது நடக்க போதா? வாய்ப்புகள் இருக்குல்ல, நீங்க மறுக்க முடியாத. இப்ப நமக்கு இருக்கிற கடந்த கால நடைமுறை என்ன பண்ணிருக்காங்கன்னு பீகார்ல பார்த்துட்டோம். தப்பு இப்படிலாம் நடந்திருக்குங்கிறது தெரியுது. அதே ப்ராசஸ இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இதே மாதிரி அங்க இருக்கிற கட்சிகள் சார்ந்த ஆதரவாளர்கள் அவங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கா? ஆமா, நான் தான் சொன்னேன், 80,000 இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. 22 லட்சம் பேர் செத்து போனவங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுல எத்தனையோ பேர் உயிரோட இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அப்ப அந்த வயலேஷன்ஸ் எல்லாம் நான் முதல்ல சொல்லிட்டு தானே இதை ஆரம்பிச்சேன் நானு. அப்ப இங்க நடக்காதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இதுல அப்ஜெக்டிவ் என்ன தெரியுங்களா? லல்லு பிரசாத் யாதவ் கட்சியை சார்ந்தவங்களை டார்கெட் பண்ணி நீக்கிருக்காங்க. ஆமா, இதுல ரொம்ப தெளிவா இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. தேஜஸ்வி யாதவ், லல்லு பிரசாத் யாதவ் தான் பிரைமரி போர்சஸ் அங்க. சரிங்களா? அவர்கள் கட்சி சார்ந்தவர்களை பெருமளவுல நீக்கியிருக்காங்களே. அதுலதானே அவர் கிளியரா டிஃபைன் பண்ணி சொன்னாங்க, இங்க வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னுடைய கார்டுல ஏதோ பிரச்சனை இருக்குது, என் கார்டே வந்து அவர் பிரஸ் மீட்ல வந்து காமிச்சாரு. நீங்க அங்க இப்ப மகாராஷ்டிரால நேத்து பிரஸ் மீட் நடத்திருக்காங்கல்ல, சிவசேனால இருந்து யாரெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் பர்டிகுலர் தொகுதி எடுத்து வச்சு முறைகேடாக நீக்கப்பட்டவர்கள், முறைகேடாக சேர்க்கப்பட்டவர்கள் பட்டியல நேத்து மகாராஷ்டிரால நடந்தது எடுத்து வச்சிருக்காங்களே. ஏன் கர்நாடகால எடுத்து வச்சாங்கல்ல அவங்க கவர்மெண்ட்ல. அப்ப இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பிராக்டிஸா பாரதிய ஜனதா வச்சுக்கிட்டு இருந்திருக்கு. எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு கைக்கூலியா இருந்து வேலை பார்த்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா எவிடென்ட்டா தெரிஞ்சிருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த ப்ராசஸை ஒரு 6 monthsல செய்ய வேண்டிய ப்ராசஸை
30 நாட்களுக்குள்ளன்னு கொண்டு வந்து நீங்க நிறுத்துறதுங்கிறது ஹிடன் அஜெண்டா இருக்குங்கிறத எங்களுடைய பார்வைக்கு இருக்கு. என்ன ஹிடன் அஜெண்டா இருக்க முடியும்? நான் தெளிவா சொல்லிட்டேன். நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு வாக்கு வங்கியை நீங்க லிஸ்ட்ல இருந்து டெலீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தேர்தல் முறையில அவங்க சந்திக்க முடியாமையா பயம் இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையா இருக்குங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரியுது. அப்ப எல்லா விதத்திலுமான முயற்சிகளை அவங்க எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய லாஸ்ட் ரிசார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரே ஒரு மெத்தடை தவிர அவங்களுக்கு வேற வழி கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை வேற எந்த ரூபத்திலையும் அவங்களால கன்வின்ஸ் பண்ண முடியல. பாரதிய ஜனதானால இங்க கால் ஊன்றுவதற்கு வாய்ப்புகளே இல்ல. தமிழர்களாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையானோர் பாரதிய ஜனதாவோ அதனுடைய கூட்டணிக்கோ வாக்களிக்கிறதுக்கு விரும்பலங்கிறது அவங்களுக்கு தெளிவா தெரியும் பொழுது தமக்கு வாக்களிக்காத தீவிரமா இருக்கக்கூடியவர்களை லிஸ்ட்ல இருந்து டெலீட் பண்றதுக்கும் நார்த்ல இருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய இங்க தற்காலிக பணியாளர்கள் வந்திருக்கக்கூடிய லிஸ்ட்ல சேர்த்து அவர்களை வாக்காளர்களை சேர்த்து தான் ஜெயிச்சதா காட்டுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஓகே, அது இருக்கலாம். உங்களுடைய கவலை வெளி மாநில தொழிலாளர்களை இங்க ஓட்டுல அணைச்சிருவாங்க, அதானே? வாய்ப்புகள் உண்டு. இப்போ வெளி மாநில தொழிலாளர்கள் இந்த நாட்டின் குடிமக்கள், அவங்களுக்கு இந்தியாவில் ஓட்டு போட உரிமை உண்டு இல்ல? கண்டிப்பா உண்டு. அப்ப தமிழ்நாட்டிலேயும் ஓட்டு போட உரிமை இருக்கணும்ல. தற்காலிக பணியாளர்கள் நீங்க பர்மனன்ட் ரெசிடென்ட்டா நீங்க உங்க குடும்பமா இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா எங்க வீடு இருக்கிற ஏரியால கிட்டத்தட்ட ஒரு 5-6 தலைமுறையா இருக்கக்கூடியவர்களை அவங்கள நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா அவங்க இங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. அவங்க சொந்த பந்தம் எல்லாம் இங்கேயே இருக்கு. நான் என்ன கேட்குறேன், எங்க நண்பர்கள் இருக்கக்கூடிய ஃபேக்டரியில 6 மாசம் வேலை பார்ப்பான், திரும்ப ஊருக்கு போயிடுவான். 1 மாசம் கழிச்சு தான் திரும்ப வருவான். அவனை மாதிரி ஆட்களெல்லாம் வாக்காளராக சேர்த்துனீங்கன்னா அவன் யாருக்கு நமக்கு வாக்களிக்கிறது? அவனுக்கு இங்க என்ன அக்கறை இருக்கு? இங்க யார் ஆளணுங்கிற அக்கறை எங்க வரப்போகுது? வராது. அப்ப இது மாதிரியான சரி, அவன் ஏன் அந்த பக்கம் ஓட்டு போட போறான்? நீங்க வந்துட்டாங்க வெளி மாநில தொழிலாளர்கள், அவர்கள் பாஜக கூட்டணிக்கு எப்படி வாக்களிப்பாங்க? எதன் பொருட்டு வாக்களிக்க போறாங்க? நீங்க ஒரு சிம்பிளான லாஜிக் வச்சுக்கோங்க. நார்த்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் உண்டான பெரிய டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும், சரிங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க திருப்பூர் ரீஜன் எடுத்துக்கங்க, நீங்க கோயம்புத்தூர் எடுத்துக்கங்க, நீங்க இங்க இருக்கக்கூடிய ஈரோடு எடுத்துக்கங்க. இங்கெல்லாம் புலம்பெயர் தொழிலாளர்கள் நிறைய இருக்கத்தான் செய்யறாங்க. திருப்பூர் கம்பெனியில வேலை பார்க்குறவங்க எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ் நிறைய வேலை பார்க்குறாங்க. அவனுக்கெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் சொல்ற சனாதனத்தை பின்பற்றக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. நமக்கும் அவங்களுக்கும் ஐடியாலஜிக்கலா பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அவன் தமிழர்களை ஒரு விரோத சக்தியாக தான் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். வேலைக்கு மட்டும்தான் அவன் வந்திருக்கான். ஆனா தமிழ்நாட்டுக்கும் வடநாட்டுக்கும் ஒரு பிரிவினை சூழ்நிலைகளை என்னைக்கும் பாரதிய ஜனதா கையில் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவன் சனாதனத்தை நம்புறான், நாம சனாதனம் இல்லைன்னு சொல்றோம். அப்ப அந்த சனாதனத்தை நிலைநிறுத்தணும்னா இஸ் பார் ஆப்கோ ஜரூர் ஓட் டால்னா சாயின்னு சொல்லுவான். இந்த முறை நீ கண்டிப்பா இந்த நாட்டுல இந்த ஊர்ல சனாதனத்தை நிலைநிறுத்தணும்னா நீ ஓட்டு போடணும்னா அவனுக்கான அந்த பிரிவினையை தூண்டுற வேலையை செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம்? அவர்களுக்குள்ள பாரதிய ஜனதாவினர் பூந்து இது மாதிரியான விஷயங்களை செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? எப்படி நம்ம இனத்திலேயே நமக்கான துரோகிகளை பாரதிய ஜனதா உருவாக்குவதற்கான முயற்சி செஞ்சு அதுல உருவான நயினார் நாகேந்திரன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய பழனிசாமி ஐயா அவர்கள் எல்லாருமே துரோகிகளா மாறி நிக்கிற நிலையில வடநாட்டில் இருக்கக்கூடியவன் அவனுக்கு ஆதரவு மனநிலையில தானே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குவதற்கான முயற்சியில தான் இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 6 மாசம் பொறுமையா நிறுத்தி நிதானமா செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த ஏன் இப்ப எஸ்ஐஆர் நீங்க 7வது மாசம் நீங்க டிக்ளேர் பண்ணீங்களே, பீகாருக்கு டிக்ளேர் பண்ணீங்களே, அதே டைம்ல டிக்ளேர் பண்ணி தமிழ்நாட்டிலையும் பேரலா 3 months ப்ராசஸ் 4 months ப்ராசஸ் நீங்க டிக்ளேர் பண்ணிருக்கலாமே. எதுக்கு நீங்க 7-2 கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க? தேர்தலை ஒரு 10 நாள்ல அறிவிக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய நிலையில 7-2 நாங்க முடிச்சு நாங்க ஃபைனல் லிஸ்ட்டை நாங்க கொடுத்துருவோம், அதுக்கு மேல நீ எலெக்ஷனை தான் ஃபேஸ் பண்ணணும்னு கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்களே. எனக்கு என்ன கேள்வி, பீகாரை முடிச்சுட்டு இங்க ஏன் வர்றாங்க? 2 காரணங்க. அவங்க பீகாருக்கு நமக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனை உண்டாக்குவதற்கான ஒரு முயற்சியில ஏற்கனவே ஈடுபட்ட வரலாறு நமக்கு தெரியும். இங்க இருக்கக்கூடிய பீகார் தொழிலாளர்களை அடிச்சாங்க, ஈரோடுல ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சாங்கன்னு ஒரு பொய் பொருளையை பரப்புனாங்கல்ல. எங்க இருந்து பரப்புனா? பீகார்ல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாக்காரன் பதிவிட்டான். அந்த நாட்டு மக்கள்ல பீகார்ல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த செய்தி பரவுச்சு. உடனே இங்க இருக்கக்கூடிய பீகார்காரெல்லாம் திரும்பி வாங்கன்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா? இந்த பிரிவினையை தூண்டுகின்ற வேலையை பாரதிய ஜனதா தமிழர்களையும் பீகாரிகளையும் எதிரெதிர் துருவங்களாக நிறுத்துவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறதுங்கிறது நமக்கு இவங்க என்ன முயற்சி பண்றாங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு பிரிவினை சூழ்நிலையை எலெக்ஷன்ல பீகார்ல அங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஆரம்பிச்சு தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் எதிர்ப்பு மனநிலையில இருக்கு. இது கூட தான் காங்கிரஸ் இருக்கு, திமுகவும் இவங்களோட தான் இருக்கு.
பீகாரிகளுக்கு எதிரானவர்களா இருக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினருங்கிற ஒரு போக்கை உருவாக்குவதற்கான முயற்சி செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்தியா கூட்டணி தானே. ஆனா நாங்க அதுக்கெல்லாம் ஈடு கொடுக்கல. பிஜேபியினுடைய கடந்த காலத்தை பார்க்கும் பொழுது அவங்க இப்படி ஒரு நரேஷன் செட் பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா அவங்க அது பெரிய காரியம். அவங்க எப்பவுமே அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கலவரத்தை நிகழ்த்தி அரசியல் லாபம் பார்க்கணும்னா அதையும் செஞ்சுருக்காங்க. கலவரத்தை நடத்தி கலவரத்தை நிறுத்தி அரசியல் லாபம் பார்க்கணும்னாலும் அவங்களே, ஏன்னா வச்ச இடத்துல தான் வச்சவங்களுக்கே தெரியும் அது எந்த வச்ச இடத்துல அவங்க எடுத்து அதுலேயும் அரசியல் லாபம் பார்க்குறவங்க. தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்கள், இங்கு பணிபுரிகிற தொழிலாளர்கள், அவர்கள் மீது தமிழர்கள் தாக்குதல் நடத்தவில்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற அடிப்படையில் இந்த பகையை உருவாக்கியே தீரணும், இந்த பகையை பீகார் எலெக்ஷனில் அறுவடையாக பயன்படுத்திக்கணும், ஒரு பகையை உருவாக்கி பீகார் தேர்தலில் நம்ம பலனை அறுவடை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் தமிழ்நாட்டுக்குள்ளே வேற எதுவும் காத்து இருக்குதா? இல்லை. தமிழர்கள் பொறுத்த வரைக்கும் தெளிவான சிந்தனை கொண்டவர்கள். நீங்க அதிமுக இருக்கிற தொண்டனா இருந்தாலுமே சொல்றேங்க, தமிழ்நாட்டினுடைய நலன் பிரதானம். நம்மளுடைய குணநலன்களை அப்படி மாற்று சமூகத்தினரை அடிச்சதோ மாற்று மாநிலத்தவரை வெளிநாட்டவரை நாம துன்புறுத்தினதாவோ வருத்தியதாகவோ வரலாறு நமக்கு இல்லை. வருங்காலத்திலையும் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும். சரி, அப்ப நீங்க வெளிப்படையாக வாங்க, அவங்களுக்கு இங்க தமிழ்நாட்டில் ஓட்டு கொடுக்கலாமா இல்லையா? எப்படி கொடுக்க முடியும்? தற்காலிக பணியாளர்களுக்கு அவர்கள் ஊர்ல தான் பணி வாக்கு இருக்க முடியும். இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு இங்கேயே பர்மனண்டா அவன் செட்டில்மெண்ட் ஆகி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சு, அவன் இங்கேயே செட்டில் ஆயிட்டானா அந்த கன்சிடரேஷனுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தற்காலிக பணியாளர்களுக்கு நீங்க எப்படி கொடுப்பீங்க? என்ன அர்த்தத்துல கேட்குறீங்க? ஊருக்கு போகவே மாட்டானா திரும்ப? அந்த கேள்விக்கு பதில் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. தற்காலிக பணியாளர்களுக்கு எப்படி கொடுக்க முடியுங்கிறதான கேள்வி இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அதை சிந்திக்கணும். நான் ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன், திரும்ப நான் சொல்றேன், இது பாரதிய ஜனதாவினுடைய சதி திட்டங்களில் ஒன்று. தமிழ்நாட்டில் அது அரங்கேறாது. அதற்கான மாற்று வழியில முதலமைச்சர் அவர்கள், கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் நேற்றுடைய தன்னுடைய மீட்டிங்ல ரொம்ப தெளிவா சொன்னாங்க, உங்களுடைய பகல் கனவு தமிழ்நாட்டில் பலிக்காது. அதற்கான ஆல்டர்னேட்டிவ்ஸை சட்ட ரீதியா அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எப்படி பிஎல்ஓஸ் ஸ்ட்ராங்கா இங்க இருந்து செய்ய வேண்டும், எப்படி இதற்கான ஆல்டர்னேட்டிவ்ஸை ரெடி பண்ணணுங்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். இடம் கொடுக்க மாட்டோம், உறுதியா சொல்றேன். திமுகவின் நம்பிக்கை, நீங்க புலம்பெயர் தொழிலாளர்கள் அவங்க இங்க வருவாங்க, அவங்களுடைய ஓட்டுரிமை, அந்த ஓட்டுரிமை அவங்க தான் எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்றாங்க, அவங்க சொந்த ஊர்ல பறிக்கிறாங்கன்னா அவங்க அதை போய் கேட்கணும். ஆனா தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு என்ன பிரச்சனை? இதுல இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்கிற போது, தமிழ்நாடு அவங்க லிட்ரேட் நிறைய படிச்சிருக்கிறாங்க, பீகாரோட நம்ம நல்லா படிச்சிருக்கோம், நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு மிதப்பு தான் பரவலாக பார்க்க முடியுது. தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு என்ன பிரச்சனை? வட மாநிலத்தவர் நம்மளுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயம் பண்ற சூழ்நிலை வந்துடாது. அவர்களுக்கு வாக்குரிமை, முறைகேடான வாக்குரிமை ஒருத்தருக்கு வழங்கப்படும் போது, ஒரு சின்ன உதாரணம், 1% வாக்கு வித்தியாசத்துல எத்தனை தொகுதிகள் நம்ம பார்த்துட்டோம். வெறும் ஒரு 1500 ஒரு 2000 1000 வாக்குகளுக்குள்ள வெற்றி பெற்றவர்கள் எத்தனை பேர், 2000 வாக்குகளுக்குள்ள வெற்றி பெற்ற எத்தனை பேரும் பார்த்துக்கோங்க. இந்த குறிப்பிட்ட தொகுதிகளை தேர்ந்தெடுத்து ஒரு 2000 பேர் 3000 பேரை முறைகேடாக இவர்கள் சேர்த்து விட்டார்கள் என்று சொன்னால், அந்த வாக்குகள் பாரதிய ஜனதாவிற்கு சாதகமாகவோ அதிமுகவுக்கு சாதகமாகவோ சென்றால் தமிழ்நாட்டை யார் ஆள்வது அப்படிங்கிறதுல மாற்றம் வருமா வராதான்? ரொம்ப ஒரு குறுகின ஒரு ஸ்ட்ரென்த் தான். ஆனா தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டும் இல்லை. அதை அனுமதிக்க முடியுமா? அப்ப யாருடைய உரிமைகள் பாதிக்கப்படுது? தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமைகள் தானே பாதிக்கப்படுது. யார் ஆளக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவர்கள் ஆள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி, அட வேணாம் சார், ஆள்றதுக்கு கூட வரவேணா சார், குறைந்தபட்ச பிரதிநிதித்துவமே யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு தமிழ்நாட்டு மக்கள் நினைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுருமில்ல. தவறான நபர்களுடைய பிரதிநிதித்துவம் எங்க நம்ம பார்த்துட்டோமே, ரிசல்ட் எல்லாம் எங்க இருந்திருக்குன்ட்டு, எவ்வளவு மோசமா இருந்திருக்குன்னு கடந்த காலங்கள்ல. இன்னைக்கு வட மாநிலங்கள்ல தவறான பிரதிநிதித்துவம், ஒரு ஃபாரினரை கிரிக்கெட் பிளே பண்ண வந்த ஒரு ஃபாரினரை ஒரு ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆகுறாரு. ஒரு அமைச்சர், ஒன்றிய அமைச்சர், அவர் ஏன் சொல்லாம வெளியே போனாங்கன்னு கேட்கிறாரு. இதுதான் வட மாநிலத்தினுடைய நிலைமை. ஒரு சுதந்திரமா ஒரு வெளிநாட்டில இருந்து வந்திருக்கக்கூடிய பெண் சொல்லாம ஏன் வெளியே போனாங்கன்னு சொல்றாங்கன்னா, அப்ப வெளியே அவ்வளவு அக்கிரமங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊரா தானே வடநாடு மாறிடுச்சு. வட மாநிலங்கள் அப்படித்தானே இருக்கு. கேபிட்டலே நீங்க அதை சொல்றேன் நானு. ஒரு அமைச்சர் பேசுற பேச்சாது தமிழ்நாட்டில் அப்படி சொல்லிட முடியுமா? எவ்வளவு கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அதெல்லாம். இப்போ அது மட்டும் தானே, வடமாநில தொழிலாளர்கள் அவங்க ஓட்டு போட்டுருவாங்க, அவங்க மேண்டேட் மாறிடும்,
அப்ப திமுகவோட தனிப்பட்ட கவலை மாதிரி இருக்குது. தனிப்பட்ட கவலை இல்ல, தமிழ்நாட்டு மக்களினுடைய கவலை. மக்களுக்கே இது புரியும். தங்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படும். தான் யார் வேணும்னு நினைக்கிறாங்க. ஏன் பாதிக்கப்பட போகுது? தமிழ்நாட்டு தமிழர்கள் எங்கேயும் போகல, அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கிறாங்க. ஆள்பவர்கள் மாறினால் என்ன சார்? உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க சார், ரொம்ப ரொம்ப சிம்பிளா இதுக்கு பதில் நேரடியா நேற்று எங்க தலைவர் சொன்னதுதான் பதில். தமிழ்நாட்டினுடைய நலன் மீது அக்கறையே இல்லாதவர்கள், தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வருகின்றவர்கள், தமிழ்நாட்டை தொடர்ந்து அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஏதாவது ஒரு ரூபத்தில் தமிழ்நாட்டை ஆள்வதற்கான வழிக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதிமுக மூலமா முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஒருவேளை கற்பனைக்கு மிகைந்து மிகைப்பட்ட நிலையில நான் சொல்றேன். நான் யார் பாதிக்கப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டு தமிழர். தமிழ்நாட்டினுடைய வளங்கள் அத்தனையும் கொள்ளை போகும். தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் அத்தனையும் ஒன்றிய அரசிடம் போய் சேரும். தமிழர்களுடைய அடையாளங்கள் அழிக்கப்படும். தமிழ் மொழியை அழிப்பதற்கான முயற்சியில் ஏற்கனவே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சமஸ்கிருதம் மூலமாகவும் இந்தி மூலமாகவும் தமிழை அழிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தேசிய கல்விக் கொள்கையை எக்காரணம் கொண்டும் புகுத்தியே தீர வேண்டும் என்று இருக்கிறார்கள். இவ்வளவு வளர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை கைப்பற்றுவதற்கான முயற்சிகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் சுரண்டி எடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அவங்க கிட்ட கொண்டு போய் இவங்க அடகு வைக்க போறாங்களா? அப்படிப்பட்ட மாற்றங்கள் இப்படிப்பட்ட அநியாயங்களுக்கு வழிவகுக்கிறாரா? திரும்ப மீட்ட முடியுமா? எவ்வளவு சிரமப்பட்டு இந்த 50 ஆண்டுகள்ல இந்த உரிமைகளை எல்லாம் மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கோம். நம்ம அடையாளங்களை நிறுத்தி வச்சிருக்கோம். 2000 காலமா இருந்தக்கூடிய அந்த அடிமைத்தனத்தை இந்த 100 ஆண்டுகள்ல தானே மீட்டெடுத்திருக்கோம். சுயமரியாதை இயக்கத்தில் ஆரம்பிச்சு திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சு 75 ஆண்டுகள்ல தானே இதை மீட்டெடுத்திருக்கோம். இதை மீண்டும் விட்டு கொடுக்க சொல்றீங்களா? இது யாருடைய பாதிப்பா முடியும்? தமிழர்களுடைய நலனுக்கு எதிரால போய் முடியும். இந்தியாவுக்கே வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இன்னைக்கு கல்வித்துறையில சிறந்து விளங்குறோம், தொழில்துறையில சிறந்து விளங்குறோம், பெண்ணுரிமையில சிறந்து விளங்குறோம். நீ எல்லா விதத்துல எடுத்து பார்த்தாலும் எல்லாத்துக்கும் ரோல் மாடலா இருக்கக்கூடிய ஸ்டேட் எது? தமிழ்நாடு தானே. ஐடியாலஜிக்கலா நமக்கும் பிஜேபிக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு, நார்த்துக்கும் நமக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு தான் செய்யுது. ஆனா இதுக்கெல்லாம் பாதுகாப்பாருன்னா மாநில சுயாட்சியை கேட்கக்கூடிய நிலையில ஒன்றிய அரசுல நம்ம கூட்டாட்சி தத்துவத்தை நம்ம வச்சிருக்கோம். இதற்கெல்லாம் குரல் கொடுக்கிறது, இதுக்கெல்லாம் முதன்மையா இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தானே. அப்ப அவர்களுக்கு பிரதான எதிரியா இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த ஆட்சியை எப்படியேனும் முடித்து விட வேணும்னு முயற்சி பண்ணுவதற்கு இறுதி கட்டமான முயற்சி தான் இந்த எஸ்ஐஆர். தமிழ்நாட்டுக்குள்ள மாநிலத்திற்குள்ளே மைக்ரேட் ஆகிறாங்கல்ல. இப்போ திருநெல்வேலியில இருந்து மெட்ராஸ் வராங்க, இங்க இருந்து ஒரு பக்கம் கோயம்புத்தூர் போறாங்க, கேரளா போறாங்க. இவங்க எல்லாம் படிச்சவங்க, ஒரு நகர்ப்புறம் அர்பனைசேஷனை சந்திச்சவங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் எஸ்ஐஆரால? என்ன பிரச்சனை வரும்னா, இப்ப சென்னையில வந்து வேலைக்கு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வீடு பூட்டி தான் இருக்க போகுது. அவங்க குடும்பத்தார் யாரா இருக்கலாம், ஆனா அங்க பிசிக்கலி பிரசன்ட் இல்லைல்ல. அப்ப அவர் இல்லைன்னு எழுதிட்டு போயிட்டாருன்னா, இன்னமும் என்னோட வாக்குரிமை, நான் சென்னையில குடியிருந்தாலும் என் வாக்குரிமை இன்னும் சேலத்துல தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ கேட்கும்போது நான் இல்லைன்னு எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எப்படி தெரியும்? நான் இருக்குங்கிற நம்பிக்கையில தானே இருப்பேன். அப்ப அந்த 30 நாட்கள் மட்டுமே முடிவு பண்ணிட முடியுமா? அப்ப புலம்பெயர்ந்தவர்களுக்கு முறையாக தெரிவிக்கப்பட வேண்டியதும் அதற்கான காலகட்டம் மிக மிக குறுகியதாக இருக்குதுங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய தவறான சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதை 3 மாத காலமோ அல்லது ஒரு 4 மாத காலமோ கால அவகாசம் அதிகமாக கொடுத்து இதை செய்யவே வேண்டாம்னு நான் சொல்லல. இட் ஹேஸ் டு டேக் 2-3 டைம்ஸ். ஒரே டைம்ல நீங்க கன்க்ளூட் பண்ணக்கூடாது. phase 1, phase 2, phase 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். லாங்கர் டியூரேஷன் இருக்கணும். அப்படியெல்லாம் வச்சு பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த நீங்க ஏன் குறுகிய காலகட்டத்துக்குள்ள தேர்தலுக்கு ஜஸ்ட் பிஃபோர் நீங்க இதை ஏன் பண்றீங்க? ஏன் இந்த அவசரத்தை காட்டுறீங்க? ஏன் வாய்ப்புகள் அதிகம் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க? அப்படிங்கிறதுக்கான பதில் இது வரைக்கும் அவங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. இந்த அவசரம் தான் ஆக்சுவலி பிரச்சனை. எஸ், முக்கியமா இந்த ப்ராசஸ் இல்ல. ப்ராசஸ் வந்து லாங் டியூரேஷனா இருக்க வேண்டும், 2-3 கட்டங்களாக இருக்க வேண்டும், அது டிரான்ஸ்பரண்டா இருக்க வேண்டும். ஆன்லைன்ல போய் யாரு வேணாலும் செக் பண்ணிக்கிறதா இருக்கணும். இல்லைன்னா அதுக்கான வாய்ப்புகளை கூடுதல் டைம் கொடுக்கணும். அதை உறுதிப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் அதிகமாக இருக்க வேண்டும். நீங்க ஒரு என்ன சொல்றேன், டிமானிட்டைசேஷன் குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள முடிக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கையில எவ்வளவு காசு இருந்துச்சு, அது நியாயமான காசா கூட இருக்கு. நியாயமான காசு தான் அவங்க மேக்சிமம் வச்சிருந்தவங்க கேட்கறாங்கன்னு வச்சுக்குவோம். பட் வாய்ப்புகள் திரும்ப வழங்கப்படல. அது மாதிரி குறுகிய காலகட்டத்துக்குள் செய்ய முயற்சி செய்வது என்பது ஏதோ ஒரு சதித்திட்டத்தை அவங்க மனசுல வச்சு நிறைவேற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு தான்
எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம். செய்யப்படுகின்ற முறை தவறாக இருக்கிறது. செய்யப்பட வேண்டுமானா வேண்டும், செய்யப்படுகின்ற முறை கால அவகாசம் இரண்டும் தவறாக இருக்கிறது. கூடுதலாக தேர்தல் ஆணையத்தினுடைய கடந்த கால வரலாறு அப்படிங்கிறது நம்ம கண் முன்னால ஆமா, பீகார் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்கே தீர்வு காணாத போது நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு தீர்வு கண்டு ஃபைனலா ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர் விதவுட் எனி டிஸ்கிரிபன்சிஸ் ஆர் விதவுட் எனி என்ன சொல்றது எஸ்ஓபி வந்து தெளிவா இருக்கணும். இது இந்த தவறுகள் நடக்க இப்ப தவறுகளை சுட்டி காட்டிருக்கீங்களா? இதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன வேரியேஷன்ஸ் பண்ணிருக்கீங்க? ஆனா நவம்பர் 1ஆம் தேதி இப்ப தொடங்கிடுவாங்களே, எப்படி தமிழ்நாடு எதிர்கொள்ள போகிறது? வெயிட் அண்ட் see. அதை எதிர்கொண்டு தான் ஆகணும். சட்ட ரீதியா எப்படிங்கிறத பார்ப்பாங்க. மேற்கொண்டு இதை எப்படி களத்துல சரி பண்ணணும், பப்ளிக்கு கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்த்தணும், அவருடைய உரிமைகளை எப்படி நம்ம நிலைநிறுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடணும், இதற்கான எல்லா தீர்வுகளையும் தலைவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஒன்றிய அரசு சில விஷயங்களை சொல்றாங்கன்னு சொன்னால் அதுல எது சாத்தியம் இருக்கு, எதுக்கு சட்ட போராட்டம் வேண்டும், எதற்கு மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், ரெண்டுக்கும் தெளிவான வழிமுறைகளை திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய அரசு, எங்களுடைய தலைவர் அவர்கள் எங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் கிட்ட நேற்று தெளிவாக சொல்லியிருக்காங்க. கவனமா இருங்க, அலர்ட்டா இருங்க. இது உங்களை நம்பி இருக்கக்கூடிய தேர்தல். உங்களால் கடந்த இதுவரைக்கும் தமிழ்நாடு சந்தித்த தேர்தலை விட மிக முக்கியமான தேர்தல், மிக 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 முக்கியமான தேர்தல். பிஜேபியோட ஃபைனல் அட்டம்ப்ட் தாங்க. இந்த அட்டம்ப்ட்ல தோல்விட்டுச்சுன்னா திரும்ப பிஜேபி இங்க தமிழ்நாட்டில் வேலை இருக்காது. இதை செய்ய வேண்டிய அவசியம் ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கு. திமுக தனி பொறுப்பு இல்ல. தமிழர்களுக்கு எதிராக தானே பாஜக நிக்குதுன்னு நான் சொல்றோம். நீங்க தமிழர் நலனுக்காக சொல்லி இருந்ததுன்னு சொன்னா பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் நீங்க இன்னைக்கு கல்வி நிதியை வாங்கி கொடுத்துருக்கலாமே, நீங்க கவர்னரை தலையிட வேணாம்னு சொல்லியிருக்கலாமே. பல்கலைக்கழகங்கள்லாம் இன்னைக்கு சிதஞ்ச நிலையில இருக்கு. ஏதாவது ஒரு கவலை இருக்கா அவங்களுக்கு? யாரு சிதைச்சது? யார் இதெல்லாம் கெடுத்தது? ஆளுநர் தானே. தலையிடக்கூடாதுன்னு சொன்ன பிறகு மீண்டும் மீண்டும் தலையிடுறாருல்ல. அப்ப கல்வியில விளையாடுறீங்கல்ல. தேவையான நிதியை ஒதுக்குறீங்களா? நாங்க எவ்வளவு நிதி கொடுக்குறோம், வரி கொடுக்குறோம், அதுக்கு திரும்ப நீங்க கொடுக்கறது முறையா கொடுக்குறீங்களா? இல்லையே. ஆனா இது எல்லாத்தையும் மீறி தமிழ்நாடு ப்ராக்ரஸ் பண்ணிட்டு தானே வருது. தொழில சிறந்து விளங்குறோம்ல, அந்நிய முதலீடுகளை கொண்டு வரோம்ல. அப்ப இதெல்லாம் தான் அவங்களுக்கு உறுத்துது. எல்லா விதத்துல பிரஷர் பண்ணாலும் இந்த தமிழர்கள் மீண்டும் மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு சென்று கொண்டே இருக்கிறார்கள். நீங்க சொல்றீங்களே, நாங்க நிதி கொடுத்தோம், ரெண்டே விஷயத்துக்கு தான் அவங்க நிதி கொடுக்கறது. எதுல இவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருமோ அதுக்கு மட்டும் தான் நிதி கொடுத்துருக்காங்க. ஒன்னு ரயில்வேஸ், இன்னொன்னு ஹைவேஸ். ரயில்வேஸ்ல நிதி யாருக்கு போகுது? யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தானே போகுது. மாநில அரசுக்கு ஏதாவது ஆதாயம் உண்டா? கிடையாது. ஹைவேஸ்ல டோல்கேட் போடுறீங்களே, யாருக்கு இந்த வருவாய் போகுது? ஒன்றிய அரசுக்கு தானே போகுது. இது ரெண்டை தவிர நீங்க வேற ஏதாவது கொடுத்துருக்கீங்களா சாருங்க? இங்க இருந்து எதுலெல்லாம் பணம் புடுங்கணுமோ அதற்கு மட்டும்தானே நீங்க தமிழர்களை பயன்படுத்திட்டு வர்றீங்க. வேற எதுக்கா நிதி ஒதுக்கி இருக்கீங்களா? ஸ்மார்ட் சிட்டிக்கு கொடுத்துருக்கீங்களா? கூடுதல் அடிஷனலா இது இந்த வளர்ச்சிக்கு இந்த ஏரியா நாங்க ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் டிக்ளேர் பண்றோம், இந்த வளர்ச்சிக்கு நாங்க 2000 கோடி கொடுக்குறோம், இந்த வளர்ச்சிக்கு 1000 கோடி கொடுக்குறோம். எதையாவது ஒண்ணு பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேர் வந்திருக்கா சார்? அப்படிப்பட்ட பட்ஜெட்டுகளை தானே தமிழ்நாட்டில இருந்து பிறந்து வளர்ந்த நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடுங்கிற பேரே இல்லாத பட்ஜெட் அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. இட்லிக்கு டாக்ஸ் உண்டு, சப்பாத்திக்கு டாக்ஸ் இல்லைங்கிறாங்கல்ல. அவங்களுடைய வன்மை இதுல இருந்து நமக்கு புரிய வேண்டாமா? தமிழர்கள் சாப்பிட்ற இட்லிக்கு ஏமா நீ அதைத்தானமா சாப்பிட்ற, அதுக்கு வரி கட்டுங்கிறீங்க, சப்பாத்திக்கு வரி இல்லைங்கிறீங்களே. இதுல இருந்து அவங்களுடைய தெளிவான சிந்தனை நமக்கு புரியுது இல்ல. அப்ப தமிழர்களை வஞ்சிக்கின்ற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க. தமிழர்கள் தான் விழிப்புணர்வோட இருக்கணும். தமிழர்கள் தங்களுடைய அடையாளங்களை, தங்களுடைய மொழியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல். அடையாளத்தை, மொழியை, வாக்குரிமையையும் சேர்த்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய தேர்தல் அப்படிங்கிறத நானும் புரிஞ்சுக்கிறேன். மக்கள் மன்றத்தில் வைப்போம், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். எஸ்ஐஆர் ப்ராசஸ் தொடங்க இருக்கிறது, மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளும். கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி நன்றி தொடர். நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.